வெல்கம் டு US77 சேனல். உங்களை இனிதே வரவேற்கிறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதே மாதிரி இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது. கொஞ்சம் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுற நேரம் தான். நம்ம சண்டே டைமில் ஃப்ரீ டைமில் செஞ்சு கொடுங்க. காலையில் அவசரத்துலலாம் இது செஞ்சால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கையை சுட்டுக்கும் அப்படி இப்படின்னு இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச், இது சாண்ட்விட்சுன்னு சொல்லிக்கலாம், எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு அமோகமாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு டக்குன்னு நான் வீடியோவை டக்குன்னு கட் பண்ணி இங்கே வந்துட்டேன். இப்போ நீங்கள் வானலை வச்சு நல்லா உங்கள் வீட்டில் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றி நல்லா வெங்காயம் நான் ஒரு பெரிய சைஸ் ப்ரெட்டு ஒரு பாக்கெட் வாங்கினேன். அதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டேன். எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டு அதில் நான் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இப்போ பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணால் போட்டுக்கோங்க. காரம் வேணும் அதிகமானாலும் போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம இதில் வேறு எதுவும் கிடையாது. ஒன்லி நம்ம கரம் மசாலா மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சோண்டு நம்ம ஒரு காஷ்மீர் கொஞ்சம் கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நம்ம இப்போது இந்த பச்சை மிளகா இந்த வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கும் போதே வாசனை கொஞ்சம் நல்லா வரும். என்னென்னா வெங்காயம் வதங்குறதே ஒரு வாசனையாக இருக்குங்க. அதில் பச்சை மிளகா இப்போ நான் அதில் ஒரே ஒரு கேரட், அதாவது நாங்கள் ஒரு 5 பேர் சாப்பிட போகிறோம். அதனால் இவ்வளோ ரெசிபி நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் 2 பேர்னால் இல்லை பாதி கேரட் போட்டுக்குங்க. அதேமாரி வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்குங்க. அப்படி செஞ்சுக்கிங்க. இப்போ 5 பேர் சாப்பிட்றதுக்கு இதை செஞ்சுருக்கேன். இப்போ நான் ஒரு கேரட்டை நல்லா இந்த மாதிரி அதிலே போட்டேன், குட்டி குட்டியாக வெட்டி. இப்போ ஒரு 2 தக்காளி புளிப்பு தகுந்த மாதிரி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாஸ் எல்லாம் ஊற்றி செய்வாங்க இந்த சாண்ட்விச்சுக்கு அப்படி இப்படின்னு. நம்ம எல்லாமே நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சு இன்றைக்கி சூப்பரான ரெசிபி. இது டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம அந்த தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஒரு சண்டே டைமில் நீங்கள் இதில் ஒரு முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை அவிச்சு அதையே கூட இதில் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் இதில் ஒன்லி கேரட்டு, குடைமிளகாய் மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். வேறு எதுவும் இதில் நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது சாதாரண நாளில் நான் செஞ்சது. இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்குவோம். சூப்பராக வாசனையாக இருக்கணும்னா நெய்யை விட்டு டோஸ்ட் பண்ணிக்கிங்க. செமையாக இருக்கும். யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக பதமாக 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ப்ரெட்டு நீங்கள் கோதுமை ப்ரெட்டு அந்த மாதிரி உப்பு ப்ரெட்டெல்லாம் வாங்காதீங்க. கொஞ்சம் லைட் ஸ்வீட் இருக்கும் ஒரு ப்ரெட்டில். அந்த மாதிரி உள்ள ப்ரெட்டை வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் இது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ நல்லா குழைவாயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ குழைவாக ஆனவுடனே நம்ம குடைமிளகாயை நம்ம போட்டுக்கிறோம். நான் ஒரு பெரிய சைஸ் குடைமிளகாவை ஃபுல்லாகவே கட் பண்ணி துண்டு துண்டாகவே போட்டுங்க. இதெல்லாம் குழஞ்சிருங்க. எதுவுமே வாயில் உங்களுக்கு ஐயோ இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படிலாம் நல்லா குழஞ்சிரும். இப்போ சூப்பராக குழஞ்சிரும் பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதோட வாசனையும் நல்லாயிருக்கும். குடைமிளகாயில் சில சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அவ்வளோவா இது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இந்த மாதிரி சாண்ட்விச் செய்கிறதுக்கும் சரி, நூடுல்ஸு, சேமியாவில் செய்கிறது அதெல்லாமே நாங்கள் இப்போ ஒரு பக்கம் நம்ம போட்டோம். இது 2வது பக்கம் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த காயை வதங்கிருச்சு பார்த்திங்களா? இப்போ மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் நான் காஷ்மீர் பொடி போட்டிருக்கேன். ரொம்ப ஒன்றும் தேவையில்ல, ஒரு அரை ஸ்பூன் தான், கொஞ்சம் கலருக்காக தான். மஞ்சள் பொடி போட்டோடனே நம்ம கொஞ்சோண்டு தனியா பொடி போட்டிருக்கோம். தனியா பொடி எதுக்குன்னா ஒரு திக்னஸ்க்காக, ஒரு குழகுழப்பு திக்னஸ் இருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம அதை சேர்க்குறோம். ஒரு அரை ஸ்பூன் நம்ம தனியா பொடி, அரை ஸ்பூன் காஷ்மீர் தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அவ்வளோதாங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டோம். இப்போ தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஃபஸ்ட்டு விட்டுருக்கேன். விட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு, அப்புறம் கொஞ்சம் நல்லா இது கொதி வரட்டும். நல்லா மூடி வச்சுருவோம். மூடி வச்சுருங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சும்மா ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் இந்த டைமில் ஒரு எக்கு உடச்சி தனியாக பொரியல் மாதிரி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சிக்கனை நல்லா வேக வச்சு அதையும் இதில் உப்பு போட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை வேக வச்சு கூட இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி. சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம கேரட்டு, குடைமிளகா கொஞ்சம் காரத்துக்கு அதாவது என்னென்ன நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ணல, எந்த இதுவும் கிடையாது. இதே நீங்கள் வாசனையாக இருக்கும். 2வது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க கேரட் சாப்பிட மாட்டான்னு குழந்தைங்களுக்கும் இதை மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி அதில் நடுவில் வச்சு கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே நல்லா கலந்துருக்கும். வாசனையும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது வாசனை வேறு எதுனா வேணுனாலும் நீங்கள் அதாவது கறி மசாலா அப்படி கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க.
அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம வேறு எதுவும் நாங்கள் ஆட் பண்ணல. நீங்கள் அதுவும் சேர்க்கலாம், கரம் மசாலாவும் சேர்த்து கொடுக்கலாம். இந்த மாதிரி தடவிட்டு இதை மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 பேருக்கு நாங்கள் இதை எங்கள் வீட்டில் இருக்கிற ப்ரெட்டெல்லாம் காலி பண்ணிவிடுவோம். இப்போ சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. அதாவது எந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது ஈடாகாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.